அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. இயேசுவை நோக்குதல். மே 23, 1858 அன்று கர்த்தருடைய நாளில் சி.ஹெச். ஸ்பர்ஜன் ஆற்றிய பிரசங்கம். சூழமைப்பின்படி முந்தைய வசனத்தில் உள்ள கர்த்தர் என்ற வார்த்தையையே அவர் என்ற பிரதிபெயர் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தராகிய யெகோவாவை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். ஆனால் யெகோவா தேவன் தம்மில் இருப்பதைப் போலவே அவரை நோக்கி பார்த்து எவனும் இதுவரை ஆறுதல் பெற்றதில்லை. ஏனெனில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர்த்த முழுமையான தேவன் கலக்கமடைந்த இதயத்திற்கு எவ்வித ஆறுதலையும் அளிக்க முடியாது. நாம் அவரை நோக்கினால் நாம் குருடர்களாவோம். ஏனெனில் தேவத்துவத்தின் ஒளி சகிக்க முடியாதது. மானிடக் கண்கள் சூரியனை நேராக பார்க்க முடியாதது போல எந்த மனித அறிவும் கூட தேவனை நோக்கி பார்த்து ஒளியை கண்டடைய முடியாது. ஏனெனில் தேவனுடைய பிரகாசம் மனதின் கண்களை நித்திய குருட்டுத்தன்மையால் தாக்கும். தேவனை நாம் காணக்கூடிய ஒரே வழி மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். தேவனை மானிட மாம்சத்தில் காணும் வரை என் சிந்தனைகள் ஆறுதல் அடையாது. தேவன் மனிதத்தன்மையில் மறைந்து போர்த்தப்பட்டிருக்கிறார். அங்கே நாம் அவரை உறுதியான பார்வையுடன் நோக்கலாம், ஏனெனில் அவர் நமக்கு இறங்கி வருகிறார். நம்முடைய பலவீனமான அறிவு அவரை புரிந்துகொண்டு பற்றிக்கொள்ள முடியும். எனவே இன்று காலை எனது வேதவசனத்தை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகச் சரியான முறையில் பயன்படுத்துகிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவனையும் கன்னிமரியாளிடம் பிறந்து பொந்தியு பிலாத்துவாலும் சிலுவையில் அறையப்பட்ட மாம்சமான மனிதரில் விளங்கும் தேவத்துவத்தையும் நாம் பார்க்கும்போது மனதை ஒளிர்விப்பதையும் நம்முடைய விழித்தெழுந்த இதயத்திற்கு ஆறுதலின் கதிர்களை வீசுவதையும் நாம் காண்கிறோம். இன்று காலை எனது வசனத்தை விளக்குவதற்காக பூமியில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உங்களை முதலில் அழைக்கிறேன். உங்களில் சிலர் அதன் மூலம் பிரகாசமடைவீர்கள் என்று நம்புகிறேன். பின்பு சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாம் நோக்குவோம். அதன் பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரை நாம் நோக்குவோம். அவருடைய பரிந்து பேசுதலில் அவரை நாம் நோக்குவோம். கடைசியாக அவருடைய இரண்டாம் வருகையில் அவரை நாம் நோக்குவோம். விசுவாச கண்களோடு அவரை நாம் நோக்கும்போது அது நிகழலாம். இந்த வசனம் நம்முடைய அனுபவத்தில் நிறைவேறும் ஒரு உண்மை நம் சொந்த இதயங்களில் உண்மையானது என்று நாம் நிரூபிப்பதே அதற்குச் சிறந்த சான்றாகும். நாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைவோம். முதலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் நோக்குவோம். இங்கேதான் கலக்கமடைந்த பரிசுத்தவான் தன்னை பிரகாசமடையச் செய்யும் அதிக விஷயங்களை கண்டடைவார். இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரி பொறுமை மற்றும் பாடுகளில் உங்கள் துன்பங்களின் நள்ளிரவு இருளை போக்கும் மகிமையின் நட்சத்திரங்கள் உள்ளன. இங்கே வாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும், அவை உலகியல் சார்ந்ததாகவோ அல்லது ஆவிக்குரியதாகவோ இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களைத் திறந்து அவரை நோக்கும்படிச் செய்வாரானால், இயேசுவின் வாழ்விலும் பாடுகளிலும் உங்களுக்கு ஆறுதல் தரும் போதுமானவற்றைக் காண்பீர்கள். என் சபையில் வறுமையின் ஆழத்தில் மூழ்கியிருப்பவர்கள் சிலர் நிச்சயம் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உழைப்பின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் நெற்றியில் வழியும் வியர்வையோடுதான் நீங்கள் உணவருந்துகிறீர்கள். அடக்குமுறையின் கனமான நுகத்தடி உங்கள் கழுத்தை வருத்துகிறது. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் கடுமையான பசியால் வாடிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் பஞ்சத்தால் ஒடுங்கியிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் உங்கள் உடல் சோர்வடைந்தாலும் நீங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பதாக உணர்கிறீர்கள். இயேசுவில் உள்ள துன்பப்படும் ஏழை சகோதரனே, அவரை நோக்கிப் பார். அவரை நோக்கிப் பார்த்து ஆறுதல் அடைவாயாக. தேவையையோ துன்பத்தையோ சோதனையையோ அல்லது வலியையோ குறித்து ஏன் முறையிடுகிறாய்? அவர் உனக்கு முன்பே அதை தெரிவித்தார் அல்லவா? இரட்சிப்பின் வாரிசுகள் அவரது வார்த்தையின்படி பல துன்பங்கள் வழியாகவே தங்கள் ஆண்டவரை பின்தொடர வேண்டும் என்று நாம் அறிவோம். அவரை அங்கே பார். 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து பசியால் வாடினார். மீண்டும் அவரை பார். அவர் களைப்பான வழியில் நடக்கிறார். இறுதியில் அவர் தாகத்தால் தவிக்கிறார். அவர் சாய்கார் கிணற்றின் ஓரத்திலே அமர்ந்திருக்கிறார். மகிமையின் ஆண்டவரும் மேகங்களைக் கையில் ஏந்தியிருப்பவருமான அவரே அந்த பெண்ணிடம் எனக்கு குடிக்கத் தா என்றார்.
பணியாளன் எஜமானை விட உயர்ந்தவனா? சீடன் தன் குருவை விட மேலானவனா? அவர் பசி, தாகம் மற்றும் வறுமையை பொறுத்துக்கொண்டார் என்றால், வறுமையின் வாரிசே, தைரியமாயிரு. இவை அனைத்திலும் நீ இயேசுவோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறாய். எனவே ஆறுதல் அடைந்து அவரை நோக்கிப் பார், உனக்கு தெளிவு பிறக்கும். ஒருவேளை உங்கள் துன்பம் வேறுவிதமானதாக இருக்கலாம். அவதூறு என்ற பாம்பின் பிளவுபட்ட நாக்கினால் காயமடைந்து இன்று இங்கே வந்திருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக உங்கள் குணம் தூய்மையாகவும் களங்கமின்றியும் இருந்தாலும் மனிதர்களுக்கு முன்பாக அது இழந்ததாக தெரிகிறது. ஏனெனில் அந்த அசுத்தமான அவதூறு உங்கள் உயிரைவிட மேலான உங்களின் நற்பெயரை பறிக்க முயன்றுள்ளது. இன்று நீங்கள் கசப்பினால் நிரப்பப்பட்டு கசப்பான உணர்வுகளால் மடிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆன்மா வெறுக்கும் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. துன்பத்தின் பிள்ளையே, இங்கே வா. இது உண்மையில் ஒரு கனமான அடிதான். வறுமை சாலமோனின் சாட்டை போன்றது, ஆனால் அவதூறு ரெகொபெயாமின் தேள் போன்றது. வறுமையின் ஆழத்தில் விழுவது உன் சிறுவிரலில் படுவதைப் போன்றது, ஆனால் அவதூறு செய்யப்படுவது உன் இடுப்பில் சுமையாய் விழுவதைப் போன்றது. ஆனால் இவை அனைத்திலும் கிறிஸ்துவிடமிருந்து நீ ஆறுதல் பெற முடியும். அவரிடம் வாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் பாரம் குறையும். ராஜாதிராஜன் ஒரு சமாரியன் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்றும் அவர் பித்தன் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அவர் பித்தன் என்று குற்றம் சாட்டப்பட்டாலும் எல்லையற்ற ஞானம் அவரிடம் குடிகொண்டிருந்தது. அவர் எப்போதும் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கவில்லையா? அவரை அவர்கள் குடிவெறியன் என்றும் மதுப்பிரியன் என்றும் அழைக்கவில்லையா? அவர் தம் பிதாவின் மகிமை பொருந்திய குமாரனாக இருந்தார். இருப்பினும் அவர் பேய்களின் தலைவனான பெயல்செபூலைக் கொண்டுதான் பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவர்கள் கூறினார்கள். அவதொரு சுமந்த ஏழையே, வா, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். வீட்டுத் தலைவரையே அவர்கள் பெயல்செபூல் என்று அழைத்திருந்தால் அவருடைய வீட்டாரை எவ்வளவு அதிகமாக அழைப்பார்கள்? அவர்கள் அவரை மதித்திருந்தால் உங்களையும் மதிப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாமோ? ஆனால் அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவருடைய மகிமையையும் நற்பெயரையும் பறித்ததால் அவமானத்தையும் நிந்தையையும் சுமக்க வெட்கப்படாதே. ஏனெனில் அவர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு முன்னே தன் சிலுவையைச் சுமந்து செல்கிறார். அந்தச் சிலுவை உன்னுடையதை விட கனமானது. எனவே அவரை நோக்கிப் பார், உனக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் வேறொருவர் சொல்வதை நான் கேட்கிறேன், என் துன்பம் இதைவிட மோசமானது. நான் இன்று அவதூறினால் வேதனைப்படவில்லை, வறுமையாலும் பாரப்படவில்லை. ஆனால் ஐயா, இறைவனின் கரம் என் மீது கனமாக இருக்கிறது. என் பாவங்களை அவர் எனக்கு நினைவுபடுத்தியுள்ளார். அவர் தம் முகத்தின் பிரகாசமான ஒளியை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டார். இரட்டை மேற்கோள் குறி. ஒரு காலத்தில் நான் அவரை நம்பினேன், பரலோகத்தில் உள்ள மாளிகைகளுக்கு எனக்கு உரிமை உண்டு என்பதை தெளிவாக வாசிக்க முடிந்தது. ஆனால் இன்று நான் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை உயர்த்தி கீழே தள்ளிவிட்டார். ஒரு மல்யுத்த வீரனைப் போல அவர் என்னை அதிக பலத்துடன் தரையில் வீசவே உயர்த்தினார். என் எலும்புகள் மிகவும் வலிக்கின்றன, என் ஆவி வேதனையால் கரைந்துருகுகிறது. வா, சோதிக்கப்பட்ட என் சகோதரனே, அவரை நோக்கிப் பார், உனக்கு ஆறுதல் உண்டாகும். இனி உன் சொந்த துயரங்களுக்காக முனகாதே. என்னுடன் வா, உன்னால் முடிந்தால் அவரை நோக்கிப் பார். ஒலிவத் தோட்டத்தை காண்கிறாயா? அது ஒரு குளிர்ச்சியான இரவு, உறைபனி காரணமாக தரை உனது காலடியில் முறுமுறுவென்று இருக்கிறது. அங்கே அந்த ஒலிவத் தோட்டத்தின் இருளில் உன் ஆண்டவர் முழங்காலிட்டுள்ளார். அவருக்குச் செவிகொடு. அவருடைய முனகல்களின் இசையை உன்னால் புரிந்துகொள்ள முடிகிறதா? அவருடைய பெருமூச்சின் பொருளை உணர்கிறாயா? நிச்சயமாக உன் துன்பங்கள் அவருடையதை விட கனமானவை அல்ல. அவருடைய தோளின் வழியாக இரத்தத் துளிகள் வெளியேறி இரத்த வேர்வை பூமியை நனைத்தபோது அவர் அனுபவித்த துன்பம் எவ்வளவு பெரியது? சொல்லுங்கள், உங்கள் போராட்டங்கள் அவரை விட பெரியவையா? அப்படியென்றால் அவர் இருளின் சக்திகளுடன் போராட வேண்டியிருந்தது என்றால் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அவருடைய இறுதிப் போராட்டத்தின் அந்த முக்கியமான நேரத்தில் அவரை பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்வதை கேளுங்கள். அதை நீங்கள் கேட்ட பிறகு ஏதோ விசித்திரமான காரியம் உங்களுக்கு நடந்ததைப் போல முணுமுறுக்காதீர்கள். அவருடைய லாமா சபக்தானி யுடன் நீங்களும் இணைய வேண்டியிருந்தாலும் அவருடைய இரத்த வேர்வையின் சில துளிகளை நீங்கள் சிந்த வேண்டியிருந்தாலும் கலங்காதீர்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். ஒருவேளை மனிதர்களால் அதிகம் துன்புறுத்தப்படும் ஒருவர் இங்கே இருக்கலாம். ஒருவர் சொல்கிறார், என்னால் என் மதத்தை நிம்மதியாக பின்பற்ற முடியவில்லை. என் நண்பர்கள் எனக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். கிறிஸ்துவிற்காக நான் கேலிக்கும் கிண்டலுக்கும் தூற்றலுக்கும் ஆளாகிறேன். வாருங்கள் கிறிஸ்தவரே, இதற்கெல்லாம் பயப்படாதீர்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடையுங்கள். அவர்கள் அவரை எப்படி துன்புறுத்தினார்கள் என்பதை நினைவுகூருங்கள்.
ஓ, அந்த அவமானத்தையும் துப்புதலையும், தாடியை பிடுங்குதலையும், போர்வீரர்களின் நிந்தனையையும் எண்ணி பாருங்கள். வீதிகளில் நடந்த அந்த பயங்கரமான பயணத்தை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் அவரை ஏளனம் செய்தபோது, அவருடன் சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தபோது அவர் பட்டதை சிந்தியுங்கள். அவரைவிட மோசமாகவா நீங்கள் நடத்தப்பட்டீர்கள்? மீண்டும் உங்கள் கவசத்தை அணிந்து கொள்ள இதுவே போதும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் எஜமானரைப் போலவே அவமதிக்கப்படுவதை குறித்து நீங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும்? இந்த எண்ணம்தான் அக்கால தியாகிகளை ஊக்கப்படுத்தியது. இரத்த களரியான அந்த போரைச் செய்தவர்கள் தங்களுக்கு அந்த இரத்தச் சிவப்பு கிரீடம், அந்த தியாகத்தின் மாணிக்க கிரீடம் கிடைக்கும் என்று அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் காணப்படாதவரை தரிசிப்பவர் போல உறுதியாயிருந்தார்கள். ஏனெனில் இது எப்போதும் அவர்களை உற்சாகப்படுத்தி தேற்றியது. தங்கள் மனதில் சோர்ந்து போகாமலும் தளர்ந்து போகாமலும் இருக்க, பாவிகளால் தனக்கு விரோதமான இவ்வளவு நிந்தனையை பொறுத்து கொண்டவரை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தங்கள் எஜமானரும் அதையே செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால், பாவத்திற்கு எதிராக இரத்தம் சிந்தும் வரை எதிர்த்து நின்றார்கள். அவருடைய முன்மாதிரி அவர்களுக்கு ஆறுதல் அளித்தது. நேசமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவை அதிகம் நோக்குவோமானால் நம்முடைய துன்பங்கள் இவ்வளவு கருமையாக இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இருண்ட இரவிலும் கிறிஸ்துவை நோக்குவது அந்த கும்மிருட்டு வானத்தை தெளிவாக்கும். எகிப்தின் அந்த இருளைப் போல, உணரக்கூடிய இருள், கருங்கற்கள் போல திடமான இருள் சூழ்ந்திருக்கும் போதும், இயேசுவை நோக்கும் ஒரு பார்வை பிரகாசமான மின்னலைப் போல, அதே சமயம் நிலையான ஒளியாக இருக்கும். பயணத்தில் நாம் படும் அனைத்து கஷ்டங்களுக்கும் அவரை நோக்கும் அந்த ஒரு பார்வை போதுமானதாக இருக்கும். அவருடைய குரலால் உற்சாகம் பெற்று, அவருடைய பலத்தால் உறுதி பெற்று, இறுதிவரை அவர் நம்மோடு இருந்தால், அவர் செய்தது போலவே மரணம் வரை செயல்படவும் துன்பப்படவும் நாம் தயாராக இருக்கிறோம். இதுவே நம்முடைய முதல் குறிப்பு. சோர்வடைந்த கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அவரை நோக்கி பார்த்து ஒளிபெற மறக்கமாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போது நான் உங்களை இன்னும் இருண்ட ஒரு காட்சிக்கு அழைக்கிறேன். ஆனால் விசித்திரமென்னவென்றால், காட்சி எவ்வளவு இருளடைகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அது நமக்கு அதிக பிரகாசமாக மாறுகிறது. மீட்பர் துன்பத்தின் ஆழத்திற்கு எவ்வளவு ஆழமாகச் சென்றாரோ அவ்வளவு பிரகாசமான முத்துக்களை அவர் கொண்டு வந்தார். அவருடைய துயரங்கள் அதிகமாக, நம்முடைய மகிழ்ச்சிகளும் அதிகமாகின்றன. அவருடைய அவமானம் ஆழமாக, நம்முடைய மகிமை பிரகாசமாகிறது. வாருங்கள், இப்போது ஏழை, சந்தேகமுள்ள, நடுங்கும் பாவிகளையும் பரிசுத்தவான்களையும் என்னுடன் வர அழைக்கிறேன். கல்வாரியின் சிலுவைக்கு இப்பொழுது வாருங்கள். எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே, சாதாரண குற்றவாளிகள் மரண தண்டனை பெற்ற அந்த சிறிய குன்றின் உச்சாணி கிளையில், எருசலேமின் கொலைக்களத்தில், அந்த நகரத்தின் பழைய நீதிமன்றத்தில், குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் அது உள்ளது. அங்கே 3 சிலுவைகள் நிற்கின்றன. மத்தியில் உள்ள சிலுவை மிகப்பெரிய குற்றவாளி என்று கருதப்படுபவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கே பாருங்கள், அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்துள்ளனர். அவர் ஜீவனும் மகிமையுமான கர்த்தர். அவருடைய பாதங்களில் மகிமையின் பாத்திரங்களை ஊற்ற தேவதூதர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்துள்ளனர். அவர் வானத்தின் நடுவில் சிலுவையில் தொங்குகிறார், இறந்து கொண்டிருக்கிறார், இரத்தம் வடிக்கிறார். அவருக்கு தாகம் எடுத்து அவர் கதறுகிறார். அவர்கள் அவருக்கு வினிகரை கொண்டு வந்து அவர் வாயில் திணிக்கிறார்கள். அவர் வேதனையில் இருக்கிறார், அவருக்கு அனுதாபம் தேவை. ஆனால் அவர்கள் அவரை ஏளனம் செய்து மற்றவர்களை இரட்சித்தார், தன்னைத்தானே இரட்சித்துக் கொள்ள அவனால் முடியாது என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவருடைய வார்த்தைகளை தவறாக குறிப்பிடுகிறார்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுமாறு அவர்கள் அவரை இப்போது சவால் விடுகிறார்கள். அந்த விஷயம் நிறைவேறிக் கொண்டிருக்கும்போது அதைச் செய்ய அவர் சக்தியற்றவர் என்று அவரை ஏளனம் செய்கிறார்கள். இப்போது அவரை பாருங்கள். கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு இருண்ட வேதனைகள் மீது திரை போடுவதற்கு முன்பாக. இப்போது அவரை பாருங்கள். அந்த முகத்தைப் போல சிதைக்கப்பட்ட முகம் வேறெங்காவது உண்டா? அந்த வேதனை நிறைந்த இதயத்தைப் போல பெரிய இதயம் வேறெங்காவது உண்டா? அந்த கொடிய வேதனையின் கிணறுகளைப் போல கண்கள் அவ்வளவு துன்ப நெருப்பால் நிறைந்திருந்ததை எப்போதாவது கண்டதுண்டா? வாருங்கள், அவரை பாருங்கள். வாருங்கள், இப்போது அவரை நோக்கி பாருங்கள். சூரியன் மறைந்து அவரை பார்க்க மறுக்கிறது. பூமி அதிர்கிறது, மரித்தோர் உயிர்த்தெழுகிறார்கள். அவருடைய துன்பங்களின் பயங்கரம் பூமியையே திடுக்கிடச் செய்துள்ளது. அவர் மரிக்கிறார். பாவிகளின் நண்பன் மரிக்கிறார். நீங்கள் ஒளி பெற இந்த காட்சியை காணுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம்.
இன்று காலையில் உங்கள் சந்தேகங்கள் என்ன? அவை எதுவாக இருந்தாலும் சிலுவையில் உள்ள கிறிஸ்துவை பார்ப்பதன் மூலம் இங்கே ஒரு கனிவான மற்றும் அன்பான தீர்வை அவை கண்டறியலாம். கடவுளின் இரக்கத்தைப் பற்றி சந்தேகத்துடன் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். சிலுவையில் உள்ள கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அதன் பிறகு உங்களால் சந்தேகிக்க முடியுமா? கடவுள் மிகுந்த இரக்கமும் நிறைந்த பரிதாபமும் கொண்டவராக இல்லாவிட்டால் அவர் தனது குமாரனை இரத்தத்தைச் சிந்தவும் மரிக்கவும் கொடுத்திருப்பாரா? ஒரு தந்தை தனது அருமை மகனை தன் இதயத்திலிருந்து பிரித்து நமக்காக ஒரு அவமான மரணத்தைச் சந்திக்க மரத்தில் அறைவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர் இன்னும் கடியவராகவும் இரக்கமற்றவராகவும் பரிதாபம் இல்லாதவராகவும் இருப்பாரா? அத்தகைய இறைநம்பிக்கையற்ற எண்ணம் கடவுளுக்கு விரோதமானது. கடவுளின் இதயத்தில் நிச்சயமாக இரக்கம் இருக்க வேண்டும், இல்லையென்றால் கல்வாரியில் சிலுவை இருந்திருக்காது. ஆனால் கடவுளின் இரட்சிக்கும் வல்லமையில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? இன்று காலை உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களா, என்னை போன்ற ஒரு பெரிய பாவியை அவர் எப்படி மன்னிக்க முடியும் என்று? ஓ பாவியே, அங்கே பாருங்கள். செய்யப்பட்ட மாபெரும் பரிகாரத்தையும் செலுத்தப்பட்ட முழுமையான மீட்பு விலையையும் அங்கே பாருங்கள். அந்த இரத்தத்திற்கு மன்னிப்பதற்கும் நீதிமானாக்குவதற்கும் வல்லமை இல்லை என்று நினைக்கிறீர்களா? உண்மைதான், அந்த சிலுவை இல்லையென்றால் அது பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இருந்திருக்கும். கடவுள் நீதியுள்ளவராகவும் அதே சமயம் பக்தியற்றவர்களை நீதிமானாக்குபவராகவும் எப்படி இருக்க முடியும்? ஆனால் அங்கே இரத்தத்தைச் சிந்தும் பிரதியுபகாரியை பாருங்கள். விசுவாசிகள் அனைவரின் துன்பங்களுக்கும் ஈடாக அவருடைய துன்பங்களை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தில் கடவுள் தனது நீதியை நிலைநாட்டவும் பாவம் செய்தவர்களிடம் இரக்கம் காட்டவும் போதுமானதாக இல்லை என்று நினைக்க உங்கள் ஆவி துணிந்தால் அதை தாராளமாக நினைத்து பாருங்கள். ஆனால் என் சந்தேகம் அவருடைய பொதுவான இரக்கத்தைப் பற்றியோ அல்லது மன்னிக்கும் வல்லமையைப் பற்றியோ அல்ல, என்னை மன்னிப்பதில் அவருக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதுதான் என் சந்தேகம் என்று நீங்கள் சொல்வதை நான் அறிவேன். இப்போது உயிரோடிருந்து மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் மேல் நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். அந்த கடினமான கேள்விக்கு விடை காண இன்று காலை உங்கள் இதயத்திற்குள் பார்க்காதீர்கள். இப்போது உட்கார்ந்து உங்கள் பாவங்களை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அவைதான் உங்களை ஆபத்தில் கொண்டு வந்து சேர்த்துள்ளன. அவற்றால் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. உங்களுக்கு கிடைக்கப் போகும் மிகச்சிறந்த பதில் சிலுவையின் அடியில்தான் இருக்கிறது. இன்று காலை வீட்டிற்கு சென்றதும் அரை மணி நேரம் அமைதியான தியானத்தில் உட்காருங்கள். சிலுவையின் அடியில் அமர்ந்து மரித்துக் கொண்டிருக்கும் இரட்சகரை தியானியுங்கள். அப்போது என் மீது அவருக்கு அன்பு இருக்கிறதா என்று நான் சந்தேகிக்கிறேன் என்று சொல்ல உங்களால் முடியுமா என்று பார்ப்போம். கிறிஸ்துவை பார்ப்பது விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை பார்த்தால் ஒழிய அவரை விசுவாசிக்க முடியாது. நீங்கள் அவரை நோக்கினால் அவர் இரட்சிக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய அன்பையும் கிருபையையும் நீங்கள் அறிவீர்கள். அவரை ஒருமுறை கண்ட பிறகு உங்களால் அவரை சந்தேகிக்க முடியாது. டாக்டர் வாட் கூறுகிறார், அவருடைய மேன்மையை எல்லா தேசங்களும் அறிந்தால் நிச்சயமாக உலகம் முழுதும் அவரையும் நேசிக்கும். இதை நான் வேறு விதமாக வாசித்தால் அது மிகவும் உண்மை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருடைய மேன்மை, அதை எல்லா தேசங்களும் அறிந்தால் நிச்சயமாக உலகம் முழுதும் அவரையும் நம்பும். ஓ, நீங்கள் இப்போதே அவரை நோக்கினால் உங்கள் சந்தேகங்கள் விரைவில் நீங்கிவிடும். ஏனெனில் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்கும் ஆண்டவரின் அன்பான கண்களை நோக்குவதை விட சந்தேகங்களையும் பயத்தையும் விரைவாக கொள்வது வேறொன்றுமில்லை. ஒருவர் சொல்லலாம், ஆனால் என் சந்தேகங்கள் என் சொந்த இரட்சிப்பை பற்றியவை என்று. இந்த விஷயத்தில் நான் விரும்பும் அளவுக்கு என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை. நான் என் பாவங்கள் அனைத்தையும் ஒழிக்க மிகவும் முயற்சி செய்தேன், என்னால் முடியவில்லை என்று ஒருவர் கூறுகிறார். தீய எண்ணங்கள் மற்றும் அசுத்தமான செயல்கள் இல்லாமல் வாழ நான் பாடுபட்டேன், ஆனாலும் என் இருதயம் எல்லாவற்றையும் விட வஞ்சனையுள்ளது என்பதையும் நான் இறைவனிடமிருந்து விலகிச் செல்கிறேன் என்பதையும் உணர்கிறேன். நிச்சயமாக நான் இப்படி இருக்கும்போது என்னால் இரட்சிக்கப்பட முடியாது. நில்லுங்கள், அவரை நோக்குங்கள், ஒளி பெறுங்கள். உங்களையே நீங்கள் நோக்குவதற்கு என்ன வேலை இருக்கிறது? ஒரு பாவியின் முதல் வேலை தன்னைத்தானே பார்ப்பது அல்ல, கிறிஸ்துவை பார்ப்பதே ஆகும். நீங்கள் நோயுற்றும் களைப்படைந்தும் ஆன்மீக பலவீனத்துடனும் கிறிஸ்துவிடம் வந்து உங்களை குணப்படுத்த அவரிடம் கேட்பதே உங்கள் கடமை. நீங்கள் உங்களுக்கு மருத்துவராக இருந்துவிட்டு பின் கிறிஸ்துவிடம் செல்வதல்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே அவரிடம் செல்ல வேண்டும். உங்களுக்கு இருக்கும் ஒரே இரட்சிப்பு கிறிஸ்துவை முழுமையாக எளிமையாக அப்படியே நம்புவதே ஆகும். நான் சில சமயம் சொல்வது போல, கிறிஸ்துவை உங்கள் நம்பிக்கையின் ஒரே தூணாக ஆக்குங்கள். அவருக்கு வலுவூட்டவோ அல்லது தாங்கி பிடிக்கவோ ஒருபோதும் முயலாதீர்கள். அவர் வல்லமையுள்ளவர். அவர் மனமுள்ளவர். அவர் உங்களிடம் கேட்பது எல்லாம் அவரை முழுமையாக நம்புவதை மட்டுமே. உங்கள் நற்கிரியைகளை பொறுத்தவரை அவை பின்னால் வரும். அவை ஆவியின் கனிகளுக்கு பிந்தையவை. ஆனால் உங்கள் முதல் வேலை செயல்படுவது அல்ல, நம்புவதே ஆகும்.
இயேசுவை நோக்கி உங்கள் நம்பிக்கையை அவர் மீது மட்டும் வையுங்கள். ஓ, மற்றொருவர் அழுகிறார், ஐயா, எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு இரட்சகர் எனக்கு தேவை என்பதை நான் உணர வேண்டியபடி உணரவில்லை. இரட்டை மேற்கோள்குறி. மீண்டும் உங்களையே பார்க்கிறீர்கள். அனைவரும் உங்களையே பார்க்கிறீர்கள். பாருங்கள், இது முற்றிலும் தவறு. நமது சந்தேகங்களும் பயங்களும் இதனால்தான் எழுகின்றன. நாம் நமது கண்களை தவறான திசையில் திருப்பிக் கொள்கிறோம். மீண்டும் சிலுவையை மட்டும் பாருங்கள். அந்த ஏழை திருடன் சாகும்போது செய்ததைப் போலவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். நீங்களும் அப்படியே செய்யுங்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அவர் தேவை என்பதை உணர வேண்டியபடி உணரவில்லை என்று அவரிடம் கூறலாம். உங்கள் மற்ற பாவங்களோடு இதையும் சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது உங்கள் பெரும் குற்றத்தை நீங்கள் சரியாக உணரவில்லை என்று நீங்கள் அஞ்சுவது. உங்கள் அனைத்து ஒப்புதல்களுடனும் இந்த வேண்டுதலைச் சேர்க்கலாம். ஆண்டவரே, என் பாவங்களை சிறப்பாக ஒப்புக்கொள்ள எனக்கு உதவும். அவற்றை மனவருத்தத்துடன் உணர எனக்கு உதவும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனந்திரும்புதல் உங்களை இரட்சிக்காது. கிறிஸ்துவின் கைகளிலிருந்தும் கால்களிலிருந்தும் விலாவிலிருந்தும் வழியும் இரத்தம் இதுவே. ஓ, இன்று காலை நான் யாருடைய ஊழியனாக இருக்கிறேனோ அந்த ஆண்டவர் பெயரால் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கண்களை கிறிஸ்து சிலுவையின் பக்கம் திருப்புங்கள். அவர் இன்று அங்கே தொங்குகிறார். அவர் உங்கள் மத்தியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். மோசே வனாந்தரத்தில் பாம்பை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் இன்று உங்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இது நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடமும் நான் பேசுகிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சந்தேகங்கள் உண்டு. நீங்கள் அவற்றை நீக்கிப் போட விரும்புகிறீர்களா? அசைக்க முடியாத விசுவாசத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியடைய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இயேசுவை பாருங்கள். மீண்டும் அவரை பாருங்கள், நீங்கள் ஒளி பெறுவீர்கள். என் அன்புக்குரிய நண்பர்களே, உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அடிக்கடி சந்தேகத்திற்குரிய மனநிலையில் இருப்பதை காண்கிறேன். எனக்கு கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. சிலர் இந்த கீதத்தை கண்டு சிரித்தாலும் நான் பாடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு கீதம் இது. நான் அறிய விரும்பும் விஷயம் இதுவே. இது அடிக்கடி கவலையான சிந்தனையை தருகிறது. நான் கர்த்தரை நேசிக்கிறேனா இல்லையா? நான் அவருடையவனா இல்லையா? உண்மையைச் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவ்வப்போது சந்தேகங்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். சந்தேகமே படாதவர்கள்தான் சந்தேகப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் தன் நிலை குறித்து ஒருபோதும் சந்தேகப்படாதவன் மிகவும் காலம் கடந்த பிறகு அதைச் செய்யக்கூடும். 30 ஆண்டுகளாக தனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்ததில்லை என்று சொன்ன ஒரு மனிதரை நான் அறிவேன். அவரை பற்றி 30 ஆண்டுகளாக ஒரு சந்தேகம் கூட வராத ஒரு நபரை எனக்கு தெரியும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அது எப்படி என்று அவர் கேட்டார். அது விசித்திரமானது. அவர் அதை ஒரு பாராட்டு என்று நினைத்தார். நான் சொன்னேன், 30 ஆண்டுகளாக உன்னை பற்றி ஒரு சந்தேகம் கூட இல்லாத ஒருவரை எனக்கு தெரியும். நீ எப்போதும் சந்தித்திராத மிக மோசமான பாசாங்குக்காரன் என்பதை அவர் அறிந்திருந்தார். உன்னை பற்றி அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கு தன்னை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, உன்னதமானவருக்கு மிகவும் பிடித்தமானவன் என்று நினைத்தான். அவன் தெரிந்து கொள்ளுதல் எனும் உபதேசத்தை நேசித்தான். அதை தன் நெற்றியிலேயே எழுதி வைத்திருந்தான். இருப்பினும் அவன் நான் பார்த்ததிலேயே ஏழைகளை மிகவும் கொடுமைப்படுத்திய கொடிய மனிதனாக இருந்தான். பின்பு அவன் வறுமைக்குள்ளானபோது அடிக்கடி தெருக்களில் புரண்டு கொண்டிருப்பதை காணலாம். இந்த மனிதனுக்கு 30 ஆண்டுகளாக ஒரு சந்தேகம் கூட வரவில்லை. ஆனாலும் சிறந்த மனிதர்கள் எப்போதும் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தின் கதவுகளுக்கு வெளியே வாழும் சிலருக்கு கூட கடைசியில் நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவோமோ என்ற பயம் இருக்கிறது. பாதாளத்திற்குச் செல்லும் பெருவழியில் இருப்பவர்கள் சிறிதும் அஞ்சவில்லை. இருப்பினும் உங்கள் சந்தேகங்களை மீண்டும் நீக்க விரும்பினால் கிறிஸ்துவிடம் திரும்புங்கள். டாக்டர் கெர்ரி தனது கல்லறையில் என்ன எழுதச் சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தைகள் மட்டுமே, ஏனெனில் அவை அவருக்கு ஆறுதலாக இருந்தன. குற்றமுள்ள, பலவீனமான மற்றும் உதவியற்ற புழு நான். கிறிஸ்துவின் கரங்களில் நான் விழுகிறேன். அவரே என் பலம் மற்றும் நீதி, என் இயேசு மற்றும் என் அனைத்தும். அந்த சிறந்த ஸ்காட்டிஷ் போதகர் இறக்கும்போது சொன்னதை நினைவு கூறுங்கள். யாரோ அவரிடம், இப்போது இறக்கப் போகிறீர்களா என்று கேட்டனர். அதற்கு அவர், நான் செய்த நற்செயல்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவற்றை கடலில் எறிந்துவிட்டு இலவச கிருபையாகிய பலகையை பற்றிக்கொண்டு அதன் மூலம் மகிமைக்கு நீந்திச் செல்ல நம்புகிறேன் என்றார். நீங்களும் அப்படியே செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் பார்வையை கிறிஸ்துவின் மீது மட்டும் வைத்திருங்கள். உங்கள் பார்வை ஒன்றாக இருக்கும் வரை உங்கள் உடல் முழுவதும் ஒளியால் நிறைந்திருக்க வேண்டும். நிறைந்திருக்கும்.
ஆனால் நீங்கள் குறுக்காக பார்த்து முதலில் உங்களையும் பிறகு கிறிஸ்துவையும் பார்த்தால் உங்கள் உடல் முழுவதும் இருளால் நிறைந்திருக்கும். எனவே கிறிஸ்தவனே, நினைவில் கொள், நரகத்தின் அந்த பெரிய கருப்பு நாய் உன்னை துரத்தும்போது சிலுவையை நோக்கி ஓடிவிடு. நாய் தொல்லை கொடுக்கும்போது ஆடு எங்கே செல்கிறதோ அங்கே நீயும் செல். மேய்ப்பனிடம் செல். நாய் மேய்ப்பனின் கோலைக் கண்டு அஞ்சுகிறது. நீ அதற்கு அஞ்சத் தேவையில்லை. அது உனக்கு ஆறுதல் தரும் விஷயங்களில் ஒன்று. உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சிலுவையை நோக்கி ஓடுங்கள் என் சகோதரர்களே, சிலுவையை நோக்கி ஓடுங்கள். உன் சந்தேகங்களை நீக்க விரும்பினால். நாம் இயேசுவுடன் அதிக காலம் வாழ்ந்து அவரைப் போலவே இருந்து அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்தால் சந்தேகங்களும் பயங்களும் அரிதானவை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆஸ்திரேலியாவிற்கு முதலில் சென்ற குடியேறிகளுக்கு முட்களைப் பற்றி புகார் செய்ய எதுவும் இல்லை என்பது போல நாமும் புகார் செய்ய மாட்டோம், ஏனெனில் அங்கு அவை இல்லை. அவை அங்கு கொண்டு செல்லப்படாவிட்டால் அங்கு இருந்திருக்காது. நாம் கிறிஸ்துவின் சிலுவையின் மீது நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் முட்கள் இல்லாத தேசத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் நம்மை நம்பி வாழ்ந்தால் அங்கு நிறைய முட்கள், செடி கொடிகள் மற்றும் களைகள் வளரும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இப்போது நான் உங்களை ஒரு மகிமையான காட்சிக்கு அழைக்கிறேன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இங்கே வந்து பழைய சர்ப்பம் அவரது குதிகாலை காயப்படுத்தும்போது அவரை பாருங்கள். அவர் மரிக்கிறார். பாவிகளின் நண்பன் மரிக்கிறார். சேலேமின் குமாரத்திகள் அவரை சுற்றி அழுகிறார்கள். அவர் மரண உடைகளால் சுற்றப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டார். அங்கே அவர் 3 பகலும் இரவும் உறங்கினார். வாரத்தின் முதல் நாளில் மரணக்கட்டுகளால் பிணைக்கப்பட முடியாதவரும் அவருடைய மாம்சம் அழிவை காணாதவரும் அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் தங்காதவருமான அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவரைச் சுற்றியிருந்த சீலைகள் பயனற்று போயின. அவர் தாமே அவற்றை அவிழ்த்து தமது வல்லமையினால் அவற்றை சீராக மடித்து உரிய இடத்தில் வைத்தார். கல்லும் முத்திரையும் பயனற்று போயின. தேவதூதன் தோன்றி கல்லை புரட்டித் தள்ள இரட்சகர் வெளியே வந்தார். காவலர்களும் வீணானார்கள், ஏனெனில் அவர்கள் பயந்து ஓடிப் போய்விட்டார்கள். அவர் மரணத்தை வென்றவராக உயிர்த்தெழுந்தார், நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். தம்முடைய சொந்த வல்லமையினாலும் பெலத்தினாலும் அவர் மீண்டும் உயிர் பெற்று வந்தார். என் சபையினரிடையே துக்கத்தின் அடையாளமான கருப்பு ஆடை அணிந்திருப்பவர்களை நான் காண்கிறேன். உங்களில் சிலர் உங்கள் பூமிக்குரிய மிக நெருக்கமான உறவுகளை இழந்திருக்கிறீர்கள். இங்கே மரண பயத்தில் இருக்கும் வேறு சிலரும் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. மரண நதியை நெருங்கும்போது மனிதர்களுக்கு ஏற்படும் வேதனைகளையும் போராட்டங்களையும் எண்ணி நீங்கள் ஆயுள் முழுவதும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருக்கிறீர்கள். வாருங்கள், வாருங்கள், அழுகின்ற மற்றும் பயந்த ஆத்துமாக்களே, நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஏனெனில் இது ஒரு பெரிய சத்தியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். நம் பாடலின் வரிகளும் அதைத்தான் உணர்த்துகின்றன. நம்முடைய பாவத்தினால் நம் சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் என்ன? நம் கர்த்தரும் இரட்சகருமானவர் உயிர்த்தெழுந்தது போல அவருடைய சீஷர்கள் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள். விதவையே, உன் கணவனுக்காக இனி அழாதே. அவர் இயேசுவுக்குள் மரித்திருந்தால் எஜமானை பார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் பேய் அல்ல. தம் சீஷர்களுக்கு முன்னிலையில் அவர் சுட்ட மீன் துண்டையும் தேன்கூட்டின் ஒரு பகுதியையும் சாப்பிடுகிறார். அவர் ஆவி அல்ல, ஏனெனில் அவர் என்னை தொட்டு பாருங்கள் என்கிறார். நீங்கள் என்னிடத்தில் காண்கிறது போல ஆவிக்கு மாம்சமும் எலும்புகளும் இல்லை. அது உண்மையான உயிர்த்தெழுதல். எனவே அன்பானவர்களே, நீங்கள் அழும்போது உங்கள் துக்கத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள். அவர்களுடைய ஆவிகள் மட்டுமல்ல, அவர்களுடைய சரீரங்களும் உயிர்த்தெழும். அழிவும் மண்ணும் புழுக்களும் இந்த மாம்சத்தை சுத்திகரிக்கின்றன. தூதனுடைய எக்கால சத்தம் முழங்கும்போது நாம் அதை மறுபடியும் தரித்துக்கொள்வோம். ஓ புழுக்கள், உங்கள் பிள்ளைகளையோ நண்பர்களையோ கணவனையோ தந்தையையோ வயது முதிர்ந்த பெற்றோரையோ தின்றுவிட்டன என்று நினைக்காதீர்கள். உண்மைதான், புழுக்கள் அவர்களை தின்றுவிட்டது போல தோன்றலாம். ஓ புழு என்பது என்ன? நம்முடைய அழுக்கான மாம்சம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு வடிகட்டி அன்றி வேறென்ன? கண்ணிமைக்கும் நேரத்தில் கடைசி எக்காலம் முழங்கும்போது நாம் அழியாதவர்களாக எழுப்பப்படுவோம். உயிரோடிருப்பவர்கள் அனைவரும் மறுரூபமடைவார்கள்.
இப்பொழுது மூடப்பட்ட கண்களை மீண்டும் காண்பீர்கள், அதை நீங்கள் மறுபடியும் பார்ப்பீர்கள். சற்று முன் அசைவற்று கிடந்த கையை நீங்கள் மீண்டும் பிடிப்பீர்கள். மண்ணைப் போல குளிர்ந்தும் வெளிரியும் இருந்த இதழ்களில் முத்தமிடுவீர்கள், கல்லறையில் மௌனமான அந்த குரலை மீண்டும் கேட்பீர்கள். அவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள். மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்களே, ஏன் இறக்க அஞ்சுகிறீர்கள்? இயேசு உங்களுக்கு முன்னரே மரித்து அந்த இரும்பு கதவுகளை கடந்து சென்றார். அவர் உங்களுக்கு முன்னரே அவற்றை கடந்ததால் அவர் வந்து உங்களைச் சந்திப்பார். உயிரோடிருக்கும் இயேசு மரணப்படுக்கையை மென்மையான தலையணையைப் போல மாற்ற முடியும். நீங்கள் ஏன் அழ வேண்டும்? ஏனெனில் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அப்படியே நீங்களும் எழுவீர்கள். நன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருங்கள். கல்லறையில் வைக்கப்படும்போது நீங்கள் அழிந்துவிடுவதில்லை. நித்திய அறுவடைக்காக பக்குவமடைய விதைக்கப்பட்ட விதைகள் நீங்கள். உங்கள் ஆவி தேவனிடம் ஏறிச் செல்கிறது. உங்கள் உடல் நித்திய ஜீவனுக்காக உயிர்ப்பிக்கப்படும் வரை சிறிது காலம் உறங்குகிறது. மரிக்காமல் அது உயிர்ப்பிக்கப்பட முடியாது. ஆனால் அது மரிக்கும்போது புதிய உயிரை பெறும். அது அழிக்கப்படாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஓ, உயிர்த்தெழுந்த இரட்சகரை நோக்குவது எவ்வளவு மேன்மையானது! இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உண்மையாக காண்பதை விட நம் ஆத்துமாவை உயர்த்தும் வேறொன்றையும் நான் அறியேன். அப்படியென்றால் நாம் எந்த நண்பர்களையும் இழக்கவில்லை. அவர்கள் நமக்கு முன்னரே சென்றுவிட்டார்கள். நாம் உண்மையில் மரிப்பதில்லை. நாம் மரிப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் நாம் வாழத் தொடங்குவோம். ஏனெனில் அவர் மரிக்கவே வாழ்கிறார். அவர் வாழவே மரிக்கிறார். இனி மரிக்காதபடி அவர் வாழ்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவே நம் ஒவ்வொருவரின் பங்காக இருக்கட்டும். மிகவும் சுருக்கமாக, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறிச் செல்வதை நோக்கும்படி உங்களை அழைக்கிறேன். 40 நாட்களுக்குப் பிறகு அவர் தம் சீஷர்களை மலையின் மேல் அழைத்துச் செல்கிறார். அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவர் மேலே உயர்த்தப்படுகிறார். அவர் அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு மேகம் அவரை மகிமையுடன் ஏற்றுக்கொள்கிறது. மேகங்களுக்குள் அவர் சென்ற பிறகு என்ன நடந்தது என்பதை விவரிக்க எனக்கு சற்று கவித்துவமான கற்பனை உரிமையை அளிக்கலாம். தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்தார்கள். அவரை அவர் சிம்மாசனத்திற்கு ஏற்றிச் செல்ல மேலிருந்து தேரைக் கொண்டு வந்து தங்கள் வெற்றிச் சிறகுகளைத் தட்டி மகிமையான பணி முடிந்தது என்று முழங்கினார்கள். அவர் ஒப்பற்ற வெற்றியுடன் ஒளிமயமான மலை ஏறி அந்த பரலோக நகரத்திற்குச் சென்றதில் எனக்கு சந்தேகமில்லை. அண்டத்தின் அந்த பெரும் மாநகரின் வாயிலை அவர் நெருங்கியபோது தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தனர், வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நித்திய கதவுகளே, நீங்கள் உயருங்கள். சுடர்விடும் கோட்டைச் சுவர்களிலிருந்து பிரகாசமான ஆவிகள் கூவின, மகிமையின் இந்த ராஜா யார்? யார்? இரட்டை மேற்கோள்குறி. பதில் வந்தது, யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமே, அவரே மகிமையின் ராஜா. பின்பு மதில்களின் மேலிருப்பவர்களும் தேரோடு நடப்பவர்களும் மீண்டும் அந்த பாடலில் இணைந்தனர். இசையின் பெரும் கடலாக அதன் இன்னிசை அலைகள் பரலோகத்தின் வாயில்களில் மோதி அதை திறக்கச் செய்ய அந்த ராகம் கேட்டது. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நித்திய கதவுகளே, நீங்கள் உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். அவர் உள்ளே சென்றார். வானதூதர்களின் சேனைகள் அனைவரும் தங்கள் கிரீடங்களை அவர் பாதத்தில் சமர்ப்பித்தனர். இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் வெளியே வந்து அவரைச் சந்தித்தனர். நம் வீதிகளில் வெற்றி வீரர்களின் பாதத்தில் ரோஜாக்களை தூவுவது போலல்லாமல் அழியாத மலர்களையும் என்றும் வாடாத கௌரவ மாலைகளையும் அவர் பாதத்தில் தூவினர். மீண்டும் 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 அந்த இன்னிசையால் வானம் எதிரொலித்தது. நம்மை நேசித்து நம் பாவங்களிலிருந்து தம் இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியவருக்கே, தேவனுக்கும் அவருடைய பிதாவுக்கும் அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்கள் மற்றும் வானதூதர்கள் அனைவரும் ஆமென் என்றனர். இங்கே பாருங்கள் கிறிஸ்தவர்களே, இதோ உங்கள் ஆறுதல். இயேசு கிறிஸ்து ஒருவரே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராடினார். நீங்கள் இன்று போரிலே இருக்கிறீர்கள். ஒருவேளை எதிரி உங்களை கடுமையாக தாக்கியிருக்கலாம், நீங்கள் வீழ்ந்து விடுவீர்களோ என்ற நிலையில் இருந்திருக்கலாம். யுத்த நாளில் நீங்கள் முதுகை காட்டாமல் இருந்தது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், ஏனெனில் ஒரு கோழையைப் போல போர்க்களத்திலிருந்து ஓடிவிடப் போகிறோமோ என்று நீங்கள் அடிக்கடி அஞ்சியிருப்பீர்கள். ஆனால் அஞ்சாதிருங்கள். உங்கள் ஆண்டவர் வெற்றியிலும் மேலான வெற்றியாளராக இருந்தார், நீங்களும் அப்படியே இருப்பீர்கள்.
அவருடைய மகிமையை விட குறைந்ததாயினும் அதே அளவில் நீங்களும் பேரின்பத்தின் வாசல்களை கடந்து செல்லும் நாள் வரும். நீங்கள் மரிக்கும்போது தேவதூதர்கள் உங்களை நடுக்கடலில் சந்திப்பார்கள். உங்கள் இரத்தம் குளிர்ந்து போகும்போது உங்கள் இதயம் மற்றொரு நீரோடையால், எல்லா மகிழ்ச்சியின் ஊற்றிலிருந்தும் வரும் ஒளி மற்றும் வெப்பத்தின் நீரோடையால் இதமாகும். நீங்கள் யோர்தானின் மறுபக்கத்தில் நிற்பீர்கள், தூய வஸ்திரம் அணிந்த தேவதூதர்கள் உங்களைச் சந்திப்பார்கள். அவர்கள் உங்களை ஒளிமயமான மலைக்கு அழைத்துச் செல்வார்கள், இயேசுவின் புகழைப் பாடி அவருடைய வல்லமையின் மற்றொரு வெற்றிக்கனியாக உங்களை வரவேற்பார்கள். நீங்கள் பரலோகத்தின் வாசலுக்குச் செல்லும்போது உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களைச் சந்திப்பார். அவர் உங்களிடம், நன்று, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியனே, உன் ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறுவார். அவருடைய போராட்டங்களிலும் யுத்தத்திலும் நீங்கள் பங்கு பெற்றது போல அவருடைய வெற்றியிலும் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள் என்பதை அப்போது உணர்வீர்கள். கிறிஸ்தவனே, தொடர்ந்து போராடு. உங்கள் மகிமைமிக்க தளபதி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுள்ளார். தோல்வியால் கரைபடாத ஒரு கொடியை உங்களுக்காக அந்த வெற்றியில் நிலைநாட்டியுள்ளார். அது அடிக்கடி கொல்லப்பட்டவர்களின் இரத்தத்தில் நனைந்திருந்தாலும் சரி. இப்போது மீண்டும் அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் இருதயம் ஒளியடையட்டும். அவர் பரலோகத்தில் வீற்றிருப்பதைக் காணுங்கள். அவர் சிறையிருப்பை சிறையாக்கிக் கொண்டு இப்போது தேவனுடைய வலதுபாரிசத்தில் அமர்ந்து நமக்காக இடைவிடாது பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்று உங்கள் விசுவாசம் அவரை சித்தரிக்க முடிகிறதா? பண்டைய காலத்தின் மேன்மையான பிரதான ஆசாரியரைப் போல அவர் விரித்த கைகளுடன் நிற்கிறார். அவருடைய நடையில் மாட்சிமை இருக்கிறது, ஏனென்றால் அவர் தாழ்மையான, கெஞ்சும் யாசகர் அல்ல. அவர் தம் மார்பில் அடித்துக்கொள்வதில்லை, கண்களை கீழே தாழ்த்துவதுமில்லை, மாறாக மகிமையில் அமர்ந்து அதிகாரத்தோடு பரிந்து பேசுகிறார். இப்போது அவருடைய தலையில் அவருடைய ஆசாரியத்துவத்தின் பிரகாசமான கிரீடம் உள்ளது. இதோ பாருங்கள், அவருடைய மார்பில் விலையேற பெற்ற கற்கள் மின்னுகின்றன, அதில் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பெயர்கள் நித்தியமாக பொறிக்கப்பட்டுள்ளன. அவர் பரிந்து பேசுவதை கேளுங்கள். அது என்னவென்று உங்களுக்கு கேட்கவில்லையா? சிங்காசனத்திற்கு முன்பாக அவர் குறிப்பிடுவது உங்கள் ஜெபம்தானா? இன்று காலை நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பு செய்த அந்த ஜெபம். கிறிஸ்து இப்போது தம் பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக அதை அர்ப்பணிக்கிறார். இரக்கமும் கிருபையும் காட்டியருளும் என்று நீங்கள் இப்பதான் சொன்ன அந்த வேண்டுதல். அதை அவர் இப்போது அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரே பலிபீடமும் ஆசாரியருமாவார். தமது சொந்த பலியினால் அவர் நம் ஜெபங்களுக்கு நறுமணம் வீசச் செய்கிறார். ஆயினும் பல நாட்களாக நீங்கள் ஜெபம் செய்தும் இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அழுகின்ற ஏழை விண்ணப்பக்காரனே, நீ ஆண்டவரை தேடியும் அவர் உனக்கு செவிசாய்க்கவில்லை, அல்லது உன் ஆத்துமா மகிழும் வகையில் அவர் பதிலளிக்கவில்லை. நீ அவரை நோக்கி கூப்பிட்டாய், ஆனால் வானம் பித்தளையைப் போல இருந்தது, அவர் உன் ஜெபத்தை ஒதுக்கிவிட்டார். இதன் காரணமாக நீ இருளாலும் பாரத்தாலும் நிறைந்திருக்கிறாய். அவரை நோக்கி பாருங்கள், ஒளியடையுங்கள். நீ வெற்றி பெறாவிட்டாலும் அவர் வெற்றி பெறுவார். உன் பரிந்துரை கவனிக்கப்படாவிட்டாலும் அவருடைய பரிந்துரை புறக்கணிக்கப்பட முடியாது. உன் ஜெபங்கள் பாறையில் சிந்திய தண்ணீரைப் போல சேகரிக்க முடியாமல் போகலாம், ஆனால் அவருடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டவை அல்ல. அவர் தேவனுடைய குமாரன். அவர் பரிந்து பேசுகிறார், நிச்சயம் ஜெயம் பெறுவார். தம் குமாரன் வேண்டுவதை தேவன் மறுக்க முடியாது. தம் இரத்தத்தால் கருணையை விலைக்கு வாங்கியவர் அவர். ஓ, தைரியமாக இருங்கள். தொடர்ந்து உங்கள் வேண்டுதலை ஏறெடுங்கள். அவரை நோக்கி பார்த்து ஒளியை பெறுங்கள். இறுதியாக, இந்த உலகின் இரைச்சல், அநீதி மற்றும் தீமைகளால் சோர்வடைந்த சிலர் இங்கே இருக்கிறீர்கள். பாவத்தின் ஆட்சியை ஒழிக்க வாழ்நாள் முழுவதும் போராடியும் உங்கள் முயற்சிகள் பலனளிக்காதது போல தோன்றுகிறது. நரகத்தின் தூண்கள் இன்னும் உறுதியாக நிற்கின்றன, தீமையின் இருண்ட மாளிகை இன்னும் சிதையவில்லை. நீங்கள் ஜெபம் மற்றும் தேவனுடைய வல்லமையால் அதை முறியடிக்க முயன்றதாக நினைத்தீர்கள். ஆனாலும் உலகம் இன்னும் பாவம் செய்கிறது. அதன் ஆறுகள் இன்னும் இரத்தத்தால் ஓடுகின்றன. அதன் சமவெளிகள் இன்னும் காம நடனங்களால் தீட்டுப்படுகின்றன. அழுக்கையான பாடல்களாலும் அவதூறான சத்தியங்களாலும் அதன் செவிகள் இன்னும் மாசுபட்டுள்ளன. தேவன் கனப்படுத்தப்படவில்லை, மனிதன் இன்னும் இழிவானவனாகவே இருக்கிறான். ஒருவேளை நீங்கள், நாம் தொடர்ந்து போராடுவது வீண் என்று சொல்லலாம். நிறைவேற்ற முடியாத ஒரு பணியை நாம் கையில் எடுத்திருக்கிறோம்.
இந்த உலகின் ராஜ்யங்கள் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவரின் மற்றும் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாற முடியாது. ஆனால் கிறிஸ்தவனே, அவரை நோக்கிப் பார்த்து ஒளியை பெற்றுக்கொள். இதோ அவர் வருகிறார். அவர் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். நாம் 6000 ஆண்டுகளில் செய்ய முடியாததை அவர் ஒரு நொடியில் செய்ய முடியும். இதோ அவர் வருகிறார். அவர் ஆட்சி செய்ய வருகிறார். அவருடைய சிம்மாசனத்தை நாம் கட்ட முயலலாம், ஆனால் நம்மால் அதை முடிக்க முடியாது. அவர் வரும்போது அவர் ஒளியின் உறுதியான தூண்களின் மீது சிம்மாசனத்தை அமைத்து எருசலேமில் தம் பரிசுத்தவான்களுக்கு நடுவே மகிமையுடன் வீற்றிருப்பார். ஒருவேளை இன்று நாம் கூடியிருக்கும் இந்த வேளையிலேயே கிறிஸ்து வரலாம். அந்த நாளையும் அந்த நேரத்தையும் ஒருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கும்போதே கிறிஸ்து இயேசு மகிமையின் மேகங்களில் தோன்றலாம். அவர் வரும் காலத்தை ஊகித்து அறிய நமக்கு எந்த காரணமும் இல்லை. அவர் இரவிலே திருடனைப் போல வருவார். அது சேவல் கூவும் நேரமோ பகல் நேரமோ அல்லது நள்ளிரவோ அதை ஊகிக்க நமக்கு அனுமதியில்லை. அது முற்றிலும் மறைவாக வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் தீர்க்கதரிசனங்கள் வீணானவை. உங்களுடைய வெளிப்பாட்டு புத்தக வரைபடங்கள் அல்லது அது போன்ற எதுவுமே வீண். அவர் வருவார் என்பது தவிர வேறெதையும் எந்த மனிதனும் அறியமாட்டான். ஆனால் அவர் எப்போது வருவார் என்று பரலோகத்திலோ பூமியிலோ உள்ள எந்த ஆவியும் அறிந்திருக்க முடியாது. ஓ, நான் உயிருடன் இருக்கும்போதே அவர் வரவேண்டும் என்பதே என் மகிழ்ச்சியான நம்பிக்கை. ஒருவேளை மனிதகுமாரன் வரும்போது உயிரோடிருந்து மீந்திருப்பவர்கள் நம்மில் சிலராக இருக்கலாம். ஓ, மகிமையான நம்பிக்கை! நாம் உறங்க வேண்டியிருக்கும், ஆனால் நாம் அனைவரும் மாற்றப்படுவோம். அவர் இப்பொழுதே வரலாம். உயிரோடிருந்து மீதியான நாம் அவருடன் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடனே கூட எப்போதும் இருப்போம். ஆனால் கிறிஸ்தவனே, நீ மரித்தாலும் இதுவே உனது நம்பிக்கை. நான் மீண்டும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி அப்படியே செய்வேன். இதுவே உன்னுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆகையால் விழித்திருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருகிறார். ஓ, கிறிஸ்து வாசற்படியிலிருக்கிறாரே, நான் தொடர்ந்து உழைக்க மாட்டேனா? ஓ, கடினமாக உழைப்பதை நான் நிறுத்த மாட்டேன். என் ஆண்டவர் வருகிறார். அவருடைய பலன் அவரோடும் அவருடைய கிரியை அவருக்கு முன்பாகவும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் கிரியைக்கேற்றபடி அவர் அளிப்பார். ஓ, நான் நம்பிக்கையற்று படுத்துக்கொள்ள மாட்டேன், ஏனெனில் எக்காலம் இப்பொழுதே முழங்குகிறது. தேவனுடைய வல்லமையுள்ள வீரர்களில் கடைசி படையினர் வெற்றி நடை போடும் சத்தம் எனக்கு கேட்கிறது. அவர்கள் அநேகமாக இப்பொழுதே இவ்வுலகில் பிறந்திருக்கலாம். இந்த மறுமலர்ச்சியின் காலம் போரை திருப்பும் நேரமாகும். போர் கடுமையாகவும் போராட்டம் தீவிரமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் வெற்றியாளரின் எக்காலம் ஒலிக்கத் தொடங்குகிறது. தேவதூதன் அதை தன் உதடுகளில் இப்பொழுது உயர்த்துகிறான். முதல் ஊதல் சத்தம் கடல் கடந்து கேட்டது. நாம் அதை மீண்டும் கேட்போம். அல்லது நமது நாட்களில் நாம் அதை கேட்காவிட்டாலும் அதுவே இன்னும் நமது நம்பிக்கையாக இருக்கிறது. அவர் வருகிறார். அவர் வருகிறார். கண்கள் யாவும் அவரைக் காணும். அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அவருக்கு முன்பாக அழுது புலம்புவார்கள். ஆனால் நீதிமான்கள் களிப்படைந்து அவரை மிகவும் மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். எக்ஸெட் ஹாலில் நான் பிரசங்கத்தை இந்த 3 வார்த்தைகளுடன் முடித்ததை நினைவுகூருகிறேன். இயேசு, இயேசு, இயேசு. இன்றைய எனது பிரசங்கத்தையும் அதே வார்த்தைகளுடன் முடிக்க நினைக்கிறேன். ஆனால் அங்கேயே நின்று தனக்கு இரக்கம் கிடைக்குமோ என்று தவிக்கும் ஒரு ஏழை ஆத்துமாவிடம் நான் பேசும் வரை காத்திருப்பேன். அவன் சொல்லுகிறான், ஐயா, இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்வது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? உங்கள் கண்கள் குருடாயிருந்தால் பிறகு என்ன? இரட்டை மேற்கோள் குறி. என் அன்பான சகோதரனே, உன் அமைதியற்ற கண்களை சிலுவைக்கு திருப்பு. பார்ப்பவர்களுக்கு ஒளி கொடுக்கும் அந்த ஒளி குருடர்களுக்கு பார்வையை தரும். ஓ, இன்று காலை உன்னால் விசுவாசிக்க முடியாவிட்டால் கவனித்துச் சிந்தித்துப் பார். சிந்திப்பதும் தியானிப்பதும் உனக்கு விசுவாசிக்க உதவும். அவர் உன்னிடமிருந்து எதையும் கேட்பதில்லை. உனக்காகவே அவர் மரித்தார் என்பதை நீ இப்பொழுது விசுவாசிக்க வேண்டுமென்று அவர் உன்னை அழைக்கிறார். இன்று நீங்கள் உங்களை ஒரு வழிதவறிய பாவியாக உணர்கிறீர்கள் என்றால் அவர் கேட்பதெல்லாம் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்பது மட்டுமே. அதாவது அவரை நம்புங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் கேட்பது மிகச்சிறியது அல்லவா?
இருந்தாலும் ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தாவிட்டால் நம்மில் எவராலும் அதை கொடுக்க முடியாது. வாருங்கள், உங்களை அவர் வசம் ஒப்புக்கொடுங்கள். அவருடைய வாக்குறுதியில் முழுமையாகச் சாய்ந்து கொள்ளுங்கள். வீழ்ந்தாலும் எழுந்தாலும் அவரை நம்புங்கள். நீங்கள் அவரை நம்பும் அந்த ஒரு கணத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியை உங்களால் யூகிக்க முடியாது. கடந்த ஓய்வு நாளில் உங்களில் சிலர் உணர்வடையவில்லையா? வாரம் முழுவதும் நீங்கள் கவலையுடன் இருந்தீர்களா? ஓ, இந்த காலை வேளையில் உங்கள் ஆறுதலுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். பூமியின் எல்லைகளே, நீங்கள் என்னை நோக்கி பார்த்து இரட்சிக்கப்படுங்கள் என்று கிறிஸ்து கூறுகிறார். நானே தேவன், என்னைத் தவிர வேறொருவர் இல்லை. இப்பொழுதே நோக்குங்கள், நோக்கி நீங்கள் வாழ்வீர்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. நாம் நேசிக்கும் ஒரே ஒருவரை, அதாவது இயேசுவை நினைத்து ஒவ்வொருவரும் இங்கிருந்து செல்லட்டும். இயேசு, இயேசு. ஆமென்.